பாலக்கோட்டில் 100 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சமுதாய வளைகாப்பு கே.பி. அன்பழகன் எம்.எல்.ஏ. சீர்வரிசை வழங்கினார். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே கரகதஅள்ளி சமுதாய கூடத்தில் பாலக்கோடு ஒன்றியத்தில் உள்ள கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் ஸ்ரீ சுகந்திரியா தலைமையில் நடந்தது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் கே.பி. அன்பழகன் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்து 100 கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் சீமந்தம் சீர்வரிசையாக மஞ்சள், குங்குமம், வளையல், புடவை மற்றும் 7 வகையான உணவுகளை வழங்கி ஆசி கூறினார். இதில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட பணிகள் துறை அலுவலர்கள், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முத்துவேல், அறங்காவலர் குழு தலைவர் ரங்கநாதன், அதிமுக ஒன்றிய செயலாளர்கள் கோபால், வக்கீல் செந்தில், நகர செயலாளர் ராஜா மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அப்போ உங்களுடைய குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், நீங்களும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த பருவத்தில் நீங்கள் சரியான முறையிலே சரியான உணவுகளை உட்கொண்டு உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்திருந்தால்தான் உங்களுடைய குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கும் என்ற கருத்தின் அடிப்படையில் தான் அனைத்து கருத்துக்களையும் எடுத்து சொன்னார்கள். அதே நேரத்தில் சமுதாய வளைகாப்பு முதல்ல யாரால் ஆரம்பிக்க வச்சது தெரியுமா உங்களுக்கு? அரசு நிகழ்ச்சியா நடந்துட்டு இருக்குது, கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குது. முதல்ல யாரால சமுதாய வளைகாப்புன்றது ஒன்று ஆரம்பிச்சாங்க தெரியுமா? யாராச்சும் தெரிஞ்சவங்க ஒருத்தர் எழுந்து சொல்லுங்க போறோம், உட்காந்து கூட சொல்லுங்க, ஒரு ஆள் சொல்லுங்க, எல்லாம் சேர்ந்து சொன்னீங்கன்னா தெரியாதுல்ல? அம்மா நல்லா தெரியுமா? முதலிலே இந்த சமுதாய வளைகாப்பை நடத்த வேண்டும், அரசு நிகழ்ச்சியாக நடத்த வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்து தமிழகம் முழுவதும் அதை நடத்தி காட்டியவர் இதே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். அனுபவமா செய்யறாங்கன்னா நம்ம குடும்பத்துல வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்துவதற்கு எல்லா குடும்பத்திலும் வசதி படைத்தவர்கள் இருக்க மாட்டாங்க. அதனாலதான் ஏழை பெண்களுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்தி செய்யணுன்ற எண்ணத்தோட அம்மாவுடைய ஆட்சி காலமாகட்டும் எடப்பாடியார் ஆட்சி காலத்திலும் நல்ல முறையில் நடந்தது. அதை ஊக்குவிக்கின்ற வகையிலே தான் அன்றைக்கு அந்த இரு முதலமைச்சர்களும் இருந்தார்கள். இன்றைக்கு தொடர்ந்து அரசு மூலமாக ஒரு நிகழ்ச்சி நடத்தியதை நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்றைக்கு அது நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு தொடர்ந்து உங்களை போல இருக்கின்றவர்களாம் வாய்ப்பு கொடுத்த காரணத்தினால்தான் அரசு மூலியமாக என்றைக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்துகிறார்களோ அதில் கலந்து கொள்கின்ற வாய்ப்பு எங்களுக்கு கிட்டுகிறது. அந்த வகையிலே இன்றைக்கு நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். அந்த இருவரும் எடுத்துக்கூடிய கருத்தின் அடிப்படையிலே உங்களுடைய குழந்தைகளும் நீங்களும் நல்ல ஆரோக்கியமாக இருந்து சுகப்பிரசவம் அடைந்து அந்த குழந்தைகளை நல்ல நிலைக்கு வளர்க்க வேண்டும் என்று வருகை தந்திருக்கிற அத்தனை பேர் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.